விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல் மற்றும் கரும்பு விவசாயத்தில் ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம். பூச்சிகளை பார்த்திங்கன்னா வேரோட அழிக்கக்கூடிய ஒரு மருந்து தான் பார்த்திங்கன்னா கார்டப் ஹைட்ரோக்ளோரைடு 4% G அப்படிங்கிற இந்த ஒரு குருணை மருந்து. இந்த குருணை மருந்து எதற்கெல்லாம் பயன்பட போகுது, எப்படி என்ன அப்படிங்கிறதா நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது இந்த குருணையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பூச்சிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பயிரோட உட்பகுதியில் தாக்கும்போது நம்ம மேலோட்டமாக அடிக்கக்கூடிய எந்த ஒரு மருந்துமே செடிகளுக்கோ இல்லை உள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கோ கேட்குமா அப்படின்னா கேட்காது. ஏன்னா அது மேலாமல் பட்டுட்டு போயிடுது. ஆனால் இந்த மருந்து பார்த்திங்கன்னா கார்போடைட் ஹைட்ரோக்ளோரைட் 4% அப்படிங்கிற இந்த மருந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் மருந்தாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது அந்த மருந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது கார்போ ஹைட்ரோக்ளோரைடு அப்படிங்கிறது முதல்ல 1967 ஜப்பானில் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நெஸ்லின் என்ற இயற்கையான நச்சுப்பொருளில் இருந்து தான் இது உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடலில் வாழக்கூடிய ஒரு வகையான புழுக்களில் இருந்து பார்த்திங்கன்னா மெரைன் அனைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து கண்டறியப்பட்டு அதற்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக இதோடைய மோட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்னென்னா, எது மாதிரி இது செயல்படும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் இது 3 ஆக்ஷன்ஸில் இருக்குது. சிஸ்டமிக், கான்டாக்ட், ஸ்டொமக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி 3 வகையான அட்டாக்ல இருக்குது. சிஸ்டமிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஊடுருவி செல்லக்கூடிய விஷயங்கள். செடியோட வேர் வழியாக உறிஞ்சப்பட்டு செடி முழுவதும் பரவி பார்த்திங்கன்னா இப்போ எங்கெங்கெல்லாம் புழு கடிச்சிருக்கு இல்லை எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் நம்ம மேலோட்டம் அடிக்கக்கூடிய மருந்துகள் போய் சேருமானா சேராது. ஆனால் இது வேர் பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது செடிகளுடைய எல்லா பகுதிகளுக்கும் போய் சேர்வதனால அது மூலயமா போகும்போது 100% ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி சிஸ்டமிக் ஆக்ஷன்ஸ் மூலயமா ஒர்க் ஆகிறதுனால இதில் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. கூடவே கான்டாக்ட் ஆக்ஷனும் ஒர்க் ஆகுது. பூச்சி மேலே பட்டாலும் உடனே பார்த்திங்கன்னா செத்து போயிடும். இந்த வேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகள் நம்ம போடும் போது இதெல்லாம் பட்டா உடனே பார்த்திங்கன்னா செத்து போயிடும். ஸ்டொமக் ஆக்ஷன், மருந்து கலந்த இலையில் பூச்சி சாப்பிடும்போது அதன் நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது டோட்டலாக பார்த்திங்கன்னா சைடிலேருந்து போயிடும். நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா முடக்கப்பட்டதுனால அடுத்த கட்டமாக அது எந்த உணவும் எடுத்துக்காமலே பார்த்திங்கன்னா இறந்து போயிடும். ஓகேவா? இது பூச்சியோட நரம்பு மண்டலத்தில் உள்ள ஐசோலேட்டின் அப்படிங்கிற ஒரு தடுப்பை பார்த்திங்கன்னா உருவாக்குது. இது மூலயமா பூச்சியை முடக்கி பேரலைஸ் ஆக்கிறதுனால ரிசல்ட் அப்படிங்கிறது சீக்கிரமாக கிடைக்குது. ஓகே, அடுத்ததாக எந்த பயிர்களுக்கு என்ன பூச்சிக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த குருணையை எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நெல், கரும்பு, சோளம், உருளைக்கிழங்கு இந்த பயிர்களுக்கு நீங்கள் இந்த குருணையை பயன்படுத்தலாம் மருந்தை. குறிப்பாக நெல்லை பொறுத்த வரைக்கும் தண்டு துளைப்பான், ஸ்டீம் போரர், லீஃப் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே இலை சுருட்டு புழு, அது மட்டும் இல்லாமல் குருத்து பூச்சிக்கு பயன்படுத்தலாம். கரும்பை பொறுத்த வரைக்கும் நுனி துளைப்பான், டாப் போரர், இலைக்கண்ணு துளைப்பான், நடுவில் பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு வெளியே வரும் இல்லையா? ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக இது நெல் பயிர்களுக்கும் கரும்பு பயிர்களுக்குமான ஒரு கிரானுலர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, பயன்படுத்தக்கூடிய அளவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 7 கிலோவில் இருந்து 10 கிலோ வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் நெல்லுக்கு. கரும்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ மீதம் நம்ம பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 10 லிட்டர் டேங்க் ஸ்ப்ரேயர் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. 50% SP அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். 15 கிராம் லிட்டருக்கு நீங்கள் தண்ணியில் பார்த்தீங்கன்னா 20 to 30 கிராம் என்ற அளவில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். பட் கிரானுலர் அப்படிங்கிறதுனால நீங்கள் மண்ணில் கலந்து போடுறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? மண்ணோடு கலந்து நம்ம தூவும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக அதை ஸ்ப்ரே பண்ணும் போது அது வயலில் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பயிர் நட்டை, இப்போ நெல் பயிராக இருந்தால் பயிர் நட்டை 20 to 30 நாட்களில் முதல் முறை பார்த்திங்கன்னா பண்ணணும். முதல் உரம் போடுவோம் இல்லையா, அப்போ நம்ம இதை போட்டுடணும். அடுத்ததாக 45 to 50 நாட்களில் இரண்டாவது முறையும் இதை போட்டுட்டோம் அப்படின்னா அறுவடை வரைக்குமே நமக்கு இந்த நோயுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இல்லாத போயிடும். முக்கியமாக நம்ம இதை போடுறப்ப வயலில் போதுமான ஈரப்பதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும். தண்ணி தேங்கி இருக்கும்போது இது போட்டோம் அப்படின்னா மருந்து பார்த்திங்கன்னா வேறு மூலிமா அப்சர்வ் பண்ணப்பட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும். தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் பொழுது இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. பிரபலமான நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா, தனுக்கா நிறுவனத்துடைய கல்டனா 4G அப்படிங்கிறது 650 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் ரேட் இருக்கும். நாகார்ஜுனாவோட 4G அது 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் இருக்கும். படான் சந்தையில் ரொம்ப பிரபலமானது, இது 700 ரூபாயா இருக்கும். வார்டப் 4G இது 650 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் இருக்கும்.
ஸோ இந்த குருணை மருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூரியா கூட கலந்து போடலாம். மற்ற எந்த உரத்து கூடயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்து போடக்கூடாது. எல்லா வகையான ஃபங்கிசைட்ஸு கூடயுமே இது வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அக்ளின், அதாவது பார்த்திங்கன்னா காரத்தன்மை, சுண்ணாம்புத்தன்மை கொண்ட இது மாதிரியான விஷயங்கள் கூட இதை கலந்து வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடாது. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களை காப்பர் ஹைட்ரோக்ளோரைடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.